சென்னை அதிமுக தலைமை அலுவலகம் எதிரே அக்கட்சியின் ஐடி விங் சார்பில் வைக்கப்பட்ட பேனரை காவல்துறை அகற்ற முற்பட்டதால் அதிமுக ஐடி விங் நிர்வாகிகளுக்கும் காவல் உதவி ஆய்வாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்டிருக்கோம் பதில் சொல்லுங்க. புரியுதா? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். தாமரைக்கனி, இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துல ஐடி நிர்வாகிகளுடன் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த 2 நாட்கள்ல ஐடி சார்பில், அதாவது அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்பம் சார்பில் கட்சியினுடைய அலுவலகம் எதிரே பேனர்கள் வைக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் எஸ்ஐஆர் தொடர்பாக ஒரு பேனர் வைக்கப்பட்டது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில காலி பணியிடங்களுக்கு லஞ்சம் பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் டிஜிபிக்கு கடிதம் எழுதியது தொடர்பாக ஒரு விமர்சிக்கும் வகையில KN நேரு புகைப்படம் அமைந்திருக்கக்கூடிய வகையிலும் இந்த பேனர் ஆனது இன்றைய தினம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனரை பொறுத்த வரைக்கும் அதில் 2538 பணியிடங்கள், அதுக்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம், மொத்தம் எவ்வளவு என்கின்ற ஒரு கேள்விக்குறியை முன்வைத்தும் அதுபோல சரியான விடை அளிப்பவர்களுக்கு ஆச்சரிய பரிசு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதற்கான பதிலை இதற்குரிய ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க என்ற விமர்சிக்கும் வகையில் அந்த பேனர் ஆனது இன்றைய தினம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அந்த ஐடி நிர்வாகிகளுடன் ஒரு பக்கம் ஆலோசனை மேற்கொண்டு வந்தாலுமே இருக்கக்கூடிய பேனரை உடனடியாக அகற்ற வேண்டும் என சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் உடனடியாக அந்த பேனரை கீழ்த்தக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டது. இந்த நிலையில தான் இந்த அதிமுகவுடைய அந்த மாநில செயலர் ராஜ்சத்தியன் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு பேனரை அகற்றக்கூடாது, நீங்கள் வழக்கு பதிவு எல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று காவல்துறையிடம் தொடர்ந்து தெரிவித்து வந்தார். ஆனால் காவல்துறை சார்பில் உடனடியாக இந்த பேனரை அகற்ற வேண்டும், அவை அகற்றவில்லை என்றால் தாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு நிலையம் தெரிவித்திருந்தார்கள். எனவே நீங்கள் வழக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள், ஆனால் பேனரை அகற்ற முடியாது என்கின்ற ஒரு கருத்தை காவல்துறையிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த பகுதியில சிறிது நேரம் பதற்றமானது ஏற்படுது என்றால் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய அலுவலகத்தை ஒரு பக்கம் ஆலோசனை மேற்கொண்டாலும் அவர் இருக்கும்போதே பேனரை அகற்றக்கூடிய நிலை ஏற்பட்டதால் இந்த பகுதியில் சிறு கலகலப்பானது ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.